ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து புதுசாக வேல்யூஷன் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் பிளாட்ஃபார்மில் போயிட்டீங்க அப்படின்னா அதில் ஆப் செக்ஷனில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும். இதில் வந்து கோர்சஸ், இன்சைட்ஸு, வேல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் இந்த வேல்யூஷன் ஆப்புங்கிறது இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்கு. இந்த வேல்யூஷன் ஆப்போடைய பெனிஃபிட் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோர்ஸுடைய செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்விட்டி வேல்யூஷன் மாஸ்டரி அண்டு ரிலேட்டிவ் வேல்யூஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கோர்ஸ் கொடுத்துருப்போம். இந்த 2 கோர்ஸோடைய யூசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கா, ஓவர் வேல்யூடாக இருக்கா, மார்க்கெட்டில் அதோடைய ஒரிஜினல் ஒர்த்தை அந்த கம்பெனியுடைய ஒரிஜினல் ஒர்த்துக்கு கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, இல்லை வந்து அதோடைய ப்ரைஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத வந்து அண்டர் வேல்யூடு அண்ட் ஓவர் வேல்யூடு கான்செப்ட் நம்ம சொல்லுவோம். அதை பற்றி இந்த ஈக்விட்டி வேல்யூஷன் மாஸ்டரியில் கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்கேன். எதுக்காக இந்த கோர்ஸை பற்றி நான் சொல்கிறேன்னா, இந்த கோர்ஸில் ஒரு சில ஃபார்முலாஸ் அண்ட் எக்ஸல் ஷீட்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலாஸ் இந்த எக்ஸல் ஷீட்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பெனியுடைய குறிப்பிட்ட சில மெட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக அந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கா, ஓவர் வேல்யூடாக இருக்கா, எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இப்போ நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருங்க. இந்த டூல்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் கோர்சஸ் ப்ளஸ் டூல்ஸ் எல்லாமே வந்து ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ் தான். இப்போ வந்து நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை ஆக்சஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கோர்சஸும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரீமியம் டூல்ஸும், சாஃப்ட்வேர்ஸு, இதில் எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் ஒன்று தான் வந்து வேல்யூஷன் ஆப். இந்த வேல்யூஷன் ஆப்பில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலா கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஒரு பேஜ் வரும். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த அப்சல்யூட் வேல்யூஷன் கோர்ஸ், அந்த கோர்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன, ஏன் இதை இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சிம்பிளாக வந்து அந்த கோர்ஸில் நீங்கள் பார்த்துட்டு தான் நான் கன்சிடர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு சிம்பிளாக இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நாட்கோ ஃபார்மா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது இல்லைங்களா. இது வந்து ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி அப்படின்னாலே நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிக்கல் ஸ்டாக் கிடையாது. லாங் டேர்மில் வந்து இது வந்து கண்டினியூஸாக க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் இவங்க எல்லாமே. அதாவது ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியே வந்து சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி கிடையாது, டிஃபென்சிவ் இண்டஸ்ட்ரி. அதனால் இதில் ஒரு கம்பெனி எடுத்திருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1388 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோடைய ப்ரைஸை வந்து கரண்ட் ப்ரைஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கணும். இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து இந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூடாக ஓவர் வேல்யூடாக நம்ம பார்க்க போகிறோம். 1388 அப்படிங்கிறது ப்ரைஸு, கரண்ட் ப்ரைஸு நம்ம அதை கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டிடிஎம் இபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ட்ரெய்லிங் 12 மந்த் இபிஎஸ். இபிஎஸ்னால் ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது தான் இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டு 12 மாதத்துடைய நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம அதை ஷேர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னாலே இதுலேயே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎம்னு இருக்குது. இந்த டிடிஎம் அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டு 12 மந்த் ட்ரெய்லிங் டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா 1636 கோடி வந்து இந்த கம்பெனி வந்து சம்பாரிச்சிருக்கு. அதாவது லாஸ்ட் நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். நெட் ப்ராஃபிட் வந்து 1636 கோடி வந்து சம்பாரிச்சிருக்கு. இதை ஷேர்ஸுக்காக கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னா, ஏன்னா நம்ம 1388 ரூபா கொடுத்து ஒரு ஷேரை வாங்குறோம் இல்லையா. அப்போ அதுக்கு சம்பாதிக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து இந்த நெட் ப்ராஃபிட்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட்டை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா 91.37 ரூபா வருது ஒரு ஷேருக்கு. ஸோ 91.37 ரூபா அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 91.37 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா அடுத்த 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ இந்த கம்பெனி எந்த ரேட்டில் இந்த ப்ராஃபிட்டை க்ரோத் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவாகவும் பண்ணலாம். ஒரு சில பேர் பிஸ்னஸை பற்றி, அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி, அந்த கம்பெனியை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த கம்பெனியை பொறுத்து நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்து வளர்ச்சியை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நாட்கோ ஃபார்மா அப்படிங்கிறது வந்து அது எவ்வளோ வளர்ச்சி வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் மினிமம் வந்து இதோடைய க்ரோத் ரேட்டை பார்க்கும்போது ஒரு 20% வருஷம் ஒரு 20% வளர்ந்தாலே போதுங்கிறேன். ஆனால் நாட்கோ ஃபார்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்தில் லாஸ்ட்டு 3 வருஷத்தில் 49% காம்பவுண்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கு 49% காம்பவுண்ட் ஆகிருக்கு சிஏஜிஆர் ப்ராஃபிட் க்ரோத். ஆனால் நான் அவ்வளோ கூட கொடுக்கல. அதேமாதிரி லாஸ்ட் இந்த 12 மந்தில் பார்த்தீங்கன்னா 101% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டையுமே நான் விட்டுட்டு நான் வெறும் 20% மட்டும்தான் கொடுக்குறேன். கன்சர்வேட்டிவாக நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வருஷ வளர்ச்சி அப்படிங்கிறது 20% தான் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்தா கூட 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆனுவல் ப்ராஃபிட் க்ரோத்
CAGR. ஏன்னா இந்த லாஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் இருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து நம்ம 20% வளர்ச்சி அடுத்தடுத்த வருஷம் வளரப்போகுது அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இதிலிருந்து. அப்போது இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். அந்த கோர்ஸ் நான் 2 கோர்ஸ் நான் இனிஷியலாக காமிச்சேன் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். இப்போ டெர்மினல் பிஇனா இப்போ ஒரு 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ நம்ம வேல்யூஷன் போடுறோம் அப்படின்னா நம்ம அந்த வருஷத்துடைய கடைசி டைமில் அது எவ்வளோ வந்து பிஇ ரேஷியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு 15 அப்படிங்கிற பிஇ ரேஷியோ கொடுக்கலாம் மீடியமாக, சரிங்களா. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி பியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் சன் ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி இவங்க எல்லாமே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஆவரேஜாக இந்த இண்டஸ்ட்ரியோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 36.24. ஆனால் நாட்கோ ஃபார்மா ஆல்ரெடி 15.7 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஏர்னிங் அதாவது பிஇ ரேஷியோ பொறுத்தவரைக்கும் கம்மியாக தான் இருக்குது மற்றவங்களோட. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அண்டர் வேல்யூடு ஷேர்ஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த டெர்மினல் பிஇ வந்து ஒரு கன்சர்வேட்டிவாக கொடுக்குறோம். இப்போ 36 இருக்குது இண்டஸ்ட்ரியோட பிஇ ரேஷியோவே, வளர்ச்சி வந்து ஜாஸ்தியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 20-25 கொடுக்கலாம், சரிங்களா. ஒரு 25 பிஇ ரேஷியோ கொடுக்கலாம். இது அந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா இதோடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ 36 கூட நான் கொடுக்கல, 25% தான் நான் வந்து 25 மடங்கு தான் வந்து டெர்மினல் பிஇ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 25 கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் ரேட்னா வருஷம் இந்த கம்பெனி எவ்வளோ சதவீத ஸ்டாக்கில், நான் சொல்கிறது என்னென்னா இது வந்து ப்ராஃபிட் க்ரோத்து, ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து வெறும் 15% தான் க்ரோ ஆகுதுன்னா கூட நமக்கு அந்த டெர்மினல் டைமில் என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கிறத ரிவர்ஸில் கால்குலேட் பண்ணுறோம், ஓகேங்களா. டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ % டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இது அதிகமாக கொடுக்கக்கூடாது, நம்ம வந்து கம்மியாக வந்து ஒரு 15% டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். எல்லா கம்பெனிக்குமே இந்த 15% கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி எல்லா கம்பெனிக்குமே டிஸ்கவுண்ட் ரேட்டு 15% தான் கொடுப்பேன். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேல்குலேஷன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். கரண்ட் ப்ரைஸ் ஸ்டாக் கொடுக்கணும், லாஸ்ட் 12 மந்த் ஏர்னிங் பர் ஷேரை கொடுக்கணும், ஆனுவல் ப்ராஃபிட் க்ரோத் வந்து எவ்வளோ % வந்து ஃபியூச்சரில் ப்ராஃபிட் க்ரோத் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது அசம்ஷன், இதை வந்து நம்ம கொடுக்கணும். டெர்மினல் பிஇ அசம்ஷன். இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டுங்கிறது 15 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க, 15ங்கிறத கொடுங்க. நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம், ஆனால் அதிகமாக கொடுக்க உங்களுக்கு வந்து கன்சர்வேட்டிவாக இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ கால்குலேட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு உண்டான வேல்யூஷனை வந்து இதை பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதில் அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த கம்பெனி 20% வளர்ச்சி இருந்தால் கூட இந்த கரண்ட் ப்ரைஸ் இன்றைக்கி எவ்வளோ ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா 2595 ரூபா அப்படிங்கிறது வந்து கரண்ட்டாக ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ஆனால் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1388 ரூபா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 2595 ஃபார் 3 இயர்ஸ் வேல்யூஷன், ஓகேங்களா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். 3 வருஷத்துக்கு உண்டான அடுத்த 3 வருஷத்துக்கு உண்டான வேல்யூஷனில் நமக்கு வந்து இந்த 20% வளர்ச்சிருந்தா கூட 2595 ரூபாய்க்கு இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ஆனால் இன்றைக்கி 1388 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ டிஸ்கவுண்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட 86% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் நமக்கு கிட்டத்தட்ட 86% இருக்குது. ஸோ இது வந்து வேல்யூஷன் பேஸ்டு அண்டர் வேல்யூடாக இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து பெஸ்ட்டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா ஹை ரிட்டர்னும் கிடைக்கும், அதே மாதிரி மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் அதிகம். அதே மாதிரி இதே கால்குலேஷனை 5 வருஷத்துக்கு பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த இடத்துல 5 வருஷத்துக்கு பர்ஃபார்ம் பண்ணால் இன்றைக்கி ரேட்டுக்கு 2800 ரூபாய்க்கு சேல் பண்ணோம். ஏன்னா நம்ம 5 வருஷங்கும் போது 3 வருஷத்துக்கு 20% வளர்ச்சி, 5 வருஷத்துக்கு 20% வளர்ச்சின்னா ஜாஸ்தியாக தானே இருக்கும். ஸோ அதனால் இதை கொடுத்துருக்கோம். ஏன் இந்த 5 இயர் 10 இயர் வேல்யூஷன் ரெண்டையுமே நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா 3 இயர்ஸ் வேல்யூஷனை பேஸ் பண்ணி தான் நான் எப்போவுமே எடுப்பேன். அதாவது 3 இயர்ஸ் வேல்யூஷனை பேஸ் பண்ணி நம்ம எடுப்போம். நீங்கள் வந்து ஒரு வேளை லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வேல்யூஷனில் ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக இருந்தாலும் ஃபேர் வேல்யூவாக இருந்தாலும் கூட நீங்கள் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வேல்யூஷன் பார்க்கும்போது உங்களுக்கு அது அண்டர் வேல்யூடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 5 and 10 இயர்ஸ் வேல்யூஷனை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அடுத்த 3 வருஷத்துக்கு உண்டான ஒரு விஷயங்களை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம 3 வருஷத்துக்கு உண்டானதை எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இந்த 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி டேட்டு படி இந்த வீடியோ நம்ம எப்போ எடுக்கிறோமோ அக்டோபர் மாதம் 2024 இந்த டைமில் எடுத்துருக்குறோம் நம்ம இந்த வீடியோ. ஸோ இந்த டைமில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேட்டு 86.98% இருக்குது. ஸோ பொட்டன்ஷியலி இந்த கம்பெனி வந்து ஒரு அண்டர் வேல்யூடு கம்பெனியாக இருக்குது. கிட்டத்தட்ட 86% இப்போவே டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வேல்யூஷனுக்கு அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்கி ரேட்டுக்கே இது 2500 ரூபாய்க்கு 2595 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் ஏதாவது வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துட்டு திரும்பி பேக்கில் இதில் வந்துடும். ஸோ நீங்கள் போட்ட வேல்யூஸ்லாம் அப்படியே இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான்
வந்து க்ரோத் ரேட் வந்து நான் இவ்வளோலாம் கொடுக்க முடியாதுங்க, ஏன்னா இது ஆல்ரெடி பெரிய கம்பெனி, ஸோ இன்னும் க்ரோத் ரேட் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 15% வளர்ச்சி தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ வந்து கால்குலேட் பண்ணால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா 64% வந்து இந்த கம்பெனி அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2284 ரூபாய்க்கு இந்த கம்பெனி சேல் ஆகிட்டு இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து 1388 ரூபாய்க்கு தான் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து வேல்யூஷனை பேஸ் பண்ணுற ஒரு மெத்தட். இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கு எப்படி வேல்யூஷன் பண்ணணும், ப்ளஸ் எக்ஸல் ஷீட்லேயே இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கோர்சஸ் போனீங்க அப்படின்னா இந்த ஈக்விட்டி வேல்யூஷன் அண்டு ரிலேட்டிவ் வேல்யூஷன் இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லாஜிக் உங்களுக்கு கிடைக்கும். சம்டைம்ஸ் எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் போடும்போது ஏதாவது எரர் வர்றதுக்கோ ஏதாவது எரர் நீங்களாக பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு இந்த வேல்யூஷன் ஆப்பில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த கம்ப்ளீட் இந்த பிளாட்ஃபார்முடைய ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மந்த்லி வந்து 599 ரூபா ப்ரைஸஸ்லேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் இதில் இருக்கிற எல்லா ஆப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், எல்லா கோர்ஸஸும் நீங்கள் பார்க்க முடியும். செக் பண்ணி பாருங்கள்.